Hi job seekers, welcome to Ramya Education and Informative Channel. நேஷ்னல் ஹெல்த் மிஷன்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை புதுக்கோட்டையில் பல விதமான வேலைவாய்ப்புகளுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறதுக்காக நோட்டிஃபிகேஷன் கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ என்னென்னு பார்க்கலாம். சேர் சைடு அட்டெண்டர் பல் மருத்துவ இருக்கை உதவியாளர் 10 மெம்பர்ஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. சேல்ரி 12,480 rupees பெர் மந்த்து. என்ன படிச்சிருக்குன்னா டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சிருக்கணும். ஒருவேளை நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் முடித்து இதுக்கு அப்ளை பண்ண விருப்பம் இருந்தால் கூட அப்ளை பண்ணுங்கள். ஹையர் ஸ்டடீஸ் படிச்சிருந்தால் ஒன்றும் தப்பு கிடையாது. டிப்ளமோ நர்சிங் அவங்க கேட்டிருக்கிறாங்க. 35 வயசு ஏஜ் லிமிட்டு. அடுத்ததாக கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. ஒரு போஸ்டிங் தான். 17,430 rupees பெர் மந்த் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட்டப்படிப்பு கணினி அறிவியல், அதாவது கம்ப்யூட்டர் டிகிரி முடித்தவங்க, மேபி நீங்கள் பிசிஎஸ்சி ஆர் பிடெக் ஐடி முடிச்சிருக்கலாம், ஆர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடி இந்த மாதிரி முடிச்சிருக்கலாம். டைப்ரைட்டிங் தமிழ் அல்லது தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சு தெரிந்திருக்கணும், ரெண்டுமே தெரிந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 35. நெக்ஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒருத்தர், அவங்களுக்கு 17,430 rupees சேலரி. இதுக்கும் டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிஇ கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக படிச்சிருந்தாலும் ஓகே தான். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். 35 years ஏஜ் லிமிட். நெக்ஸ்ட்டு ஸ்வீப்பர்ஸ் அண்ட் ஸ்கேவெஞ்சர்ஸ் துப்புரவு மற்றும் தூய்மை பணிக்காக 10 மெம்பர்ஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அவங்களோட சேலரி 12,480 rupees. 8th பாஸ் பண்ணியிருக்கணும். சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். 35 வயசுக்குள்ளே இருக்கணும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஏன்னா எந்த கேட்டகரி அப்ளை பண்ணணுன்னு அவங்க சொல்லலை. நெக்ஸ்ட்டு உதவியாளர் அட்டெண்டர் 18 பேர் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. 12,480 rupees சேலரி. எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும். சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். 35 வயசுக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி பர்சனல் 5 பேர் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. 14,430 rupees சேலரி. இவங்க 8th பாஸ் பண்ணியிருக்கணும். சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். 45 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம். அடுத்து டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸ் 4 பேர் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இதுக்கு 14,430 rupees சேலரி. அடிப்படை பட்டப்படிப்பு ஏதாவது ஒரு டிகிரி, அது இல்லாமல் அடிப்படை கணினி அறிவியல் பேசிக்காக இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடித்த மாதிரி இந்த சர்டிஃபிகேட்டு, அல்லது நீங்கள் டிகிரியே கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக முடிச்சிருக்கீங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிஇ இது மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். புள்ளியியல் பற்றிய அறிவு இருக்கணும். டைப்ரைட்டிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லோயராவது முடிச்சிருக்கணும். 35 years இருக்கணும். விண்ணப்பத்தை நீங்கள் மெயில் பண்ணால் போதும்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஈஸி தான். உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அவங்க என்னென்ன கேட்குறாங்கன்னு சொல்கிறேன், அதெல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு மெயில் பண்ணுங்கள். tndmegdcpdk@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணணும். ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிடுங்க. அது இல்லாமல் போஸ்டலும் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நியமனக்குழு அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, முள்ளூர், புதுக்கோட்டை 622004 இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். லாஸ்ட் டேட் February 22, 2024 மாலை 5 மணிக்குள்ளே அவங்கள ரீச் ஆகிருக்கணும். தகுதியான விண்ணப்பதாரர்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள். அவங்க யாரை கரெக்ட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒன்று போஸ்டலோ அல்லது மெயில் மூலமாகவோ சென்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை ஒரு சிலர்லாம் மெயில் ஐடி யூஸ் பண்ணலன்னா உங்களுக்கு பக்கத்து வீட்டில் யாராவதுலாம் மெயில் ஐடி யூஸ் பண்ணுறவங்கள கேட்டு உங்களுக்குன்னு ஒன்று க்ரியேட் பண்ண தர சொல்லி சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் தூய்மை பணியாளர் எல்லாமே இருக்குது. விண்ணப்பம் சமர்ப்பிப்பதால் மட்டுமே பணிக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் போட்டாலே ஜாப் இருக்குன்னுலாம் கேரண்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பம்
இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து டிக் பண்ணிவிட்டு, இப்போ சேர் சைடு அசிஸ்டண்ட்டா, டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியா, எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ டிக் பண்ணி உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும். இந்த விண்ணப்பம் எதில் அவைலபிளாக இருக்குன்னு அவங்க போடலை. மேபி நீங்கள் pudukkottai.nic.in போட்டு பாருங்கள், அதில் வந்து அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்கான்னு. அல்லது இதை பார்த்துக்கோங்க, இதே மாதிரி கூட நீங்கள் டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். விண்ணப்ப படிவத்தோடு நீங்கள் என்னெல்லாம் ஸ்கேன் பண்ணி அனுப்பணுன்னா, சமீபத்திய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், பிறப்பு சான்றிதழ் ஆர் எஸ்எஸ்எல்சி ஆர் ஹெச்எஸ்சி சான்றிதழ். இது வந்து எதுக்குன்னா டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காக. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி மற்றும் மதிப்பெண்களின் சான்று, என்ன படிச்சிருக்கீங்க அதுக்காக. நெக்ஸ்ட்டு குடியுரிமை சான்று, ஒன்று இருப்பிட சான்றிதழ் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை, இல்லை ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு ஆர் பேன் கார்டு ஆர் வரி ரசீது. இது வந்து நம்மளோட அட்ரஸ் ப்ரூஃப்காக. அடுத்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, நம்ம படித்த இடத்துல கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது. மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா அதற்கான சான்று, ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதற்கான சான்று, வேறு ஏதேனும் சம்மந்தப்பட்ட சான்றிதழ், ஏதாவது இது ரிலேட்டடாக நீங்கள் இருக்குது அப்லோட் பண்ணான்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் எல்லாமே வந்து மெயில் பண்ணுங்கள். ப்ளஸ் ப்ரிண்ட் அவுட் போட்டு அதை வந்து போஸ்டலும் பண்ணிடுங்க, ரெஜிஸ்டர் போஸ்ட்டு பண்ணிடுங்க. ஒருவேளை வீட்டு பக்கமாக இருந்தீங்கன்னா அங்கேயே போய்ட்டு டைரெக்டாக அந்த அட்ரஸ்லேயே போய்ட்டு நீங்கள் வந்து யாரை பார்க்கணுமோ அந்த பார்த்து கொடுத்துருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த டீட்டெயில்ஸை. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.